நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அட கார்த்திக், நீங்க என்னாச்சு? நீங்க ஏன் தரையில தூங்கிக்கிட்டு இருக்கீங்க? குழந்தை உன்னை உதைச்சது, நீ என்ன உதைச்ச. சாரி கார்த்திக், என்னால பாவம் நீங்க கீழே படுத்திருக்கீங்க. சாரி, நான் கவனிக்கவே இல்ல. எதுக்கு சாரி? குழந்தை உதைச்சத ஆக்ஷன் ரீப்ளேயா நீ எனக்கு காமிச்ச. ஐம் சோ சாரி கார்த்திக். நான் நிஜமாவே உங்களை உதைச்சிட்டேனா? ஏன் இப்படி தும்புறீங்க? உங்களுக்கு ஜலதோஷம் பிடிச்சிருக்கா? இல்ல இல்ல, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. பொதுவாவே நான் கீழே படுத்தா எனக்கு தும்மல் வர ஆரம்பிச்சிடும். உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? எனக்கும் கீழே படுத்தா அலர்ஜி ஆயிடும். என்னாலயே கீழே படுக்கவே முடியாது. அப்படியா? பாத்தியா, கல்யாணமாகி 2 வருஷத்துக்கு அப்புறம் தான் நமக்கு இந்த விஷயமே தெரியுது. இன்னைக்கு நம்ம ஒருத்தரை பத்தி ஒருத்தர் ஒரு புது விஷயத்தை கத்துக்கிட்டோம். அப்புறம் இன்னொரு விஷயம் கார்த்திக், 2 வருஷமோ இல்ல 20 வருஷமோ புருஷன் பொண்டாட்டிக்குள்ள நிறைய விஷயங்கள் இருக்கு. அது தெரியறதே கிடையாது. இப்படி ஒவ்வொரு புது விஷயமும் தான் அவங்க உறவுகளை புதுசாக்குது. தேங்க்யூ வீடே, உன்னாலதான் எங்க 2 பேருக்கும் ஒவ்வொருத்தரை பத்தி ஒரு புது விஷயம் தெரிஞ்சிருக்கு. எனக்கு ஞாபகம் இருக்கு அர்ச்சனா, நீ என்கிட்ட குழந்தைக்காக ரூமை மாத்த சொல்லி இருந்த. நான் அப்ப முடியாதுன்னு சொல்லிட்டேன். சரி, என்ன பண்றது? எனக்கு சேஞ்சஸ்னா சுத்தமா பிடிக்காது. என் ரூம் சின்ன வயசுல இருந்து எப்படி இருந்துச்சோ எனக்கு அப்படியே தான் இருக்கணும். ஆனா இப்ப பாரு, நான் உனக்காகவும் குழந்தைக்காகவும் எல்லாத்தையும் மாத்திக்கிட்டேன். இல்ல கார்த்திக். ஆமா அர்ச்சனா, இவ்வளவு தூரம் நடந்தும் கூட நீ எந்த குறையும் சொல்லல. நிஜமாவே எனக்கு ரொம்ப கில்ட்டியா இருக்கு. ஏன் நீங்க இப்படி எல்லாம் யோசிக்கிறீங்க? எங்களோட நிம்மதி சந்தோஷம் எல்லாமே உங்க கூட தான். வரேன். கார்த்திக், மெதுவா. தேங்க்யூ. என்ன இருந்தாலும் மாணிக்க அண்ணன் ரொம்ப ஸ்வீட் இல்ல? காலையிலேயே ஃப்ரெஷ்ஷா பூ கொடுத்துட்டு போறாரு. அப்படின்னா இத நீங்க கொண்டு வந்தீங்களா? தேங்க்யூ கார்த்திக். நீங்க எப்போ எழுந்தீங்க? எனக்கு தெரியவே தெரியாது. இப்பெல்லாம் பூஜைக்கு அப்புறம் எனக்கு பயங்கரமா தூக்கம் வருது. ரொம்ப சோம்பேறித்தனமா வேற இருக்கு. டாக்டர் சொல்லிருக்காங்கல்ல, இப்படிதான் தூக்கம் வரும். சரி, இன்னும் கொஞ்ச நேரம் தூங்கிக்க. ஐயோ இல்ல இல்ல, நான் எழுந்துட்டேன். நீங்க எழுந்துருங்க, நானும் எழுந்துக்கிறேன். ரொம்ப நேரம் தூங்கிட்டேன். சரி கார்த்திக், நீங்க டீ குடிச்சீங்களா? டீ குடிச்சேன். என்ன, மீட்டிங்க்கு சில ஏற்பாடுகள் பண்ண வேண்டியிருக்கு. அப்பா கிட்ட வர டிஸ்கஸ் பண்ணணும். சரி, நான் இதை வச்சுட்டு வரேன். பெரியம்மா, பால் பொங்கி விழுது பாருங்க.
மாணிக்கம், ஆ? நீங்க அவரோட கோட்டை எடுத்து அயன் பண்ணி கொண்டு வாங்களேன். போங்க. சரிங்கம்மா, இப்பயே போய் பண்றேன். பெரியம்மா என்ன ஏதோ கவனத்துல இருக்காங்க. நாம இப்ப பேசித்தான் ஆகணுமா சாந்தி? ஆனா அவர் ஒத்துக்க போறதில்ல. காவேரி, என்ன விஷயம் நேர்லயே போய் கேட்டுடுறேன். ஆனா இந்த வீட்ல இதுக்கு மேலயும் எந்த பிரச்சனைகளையும் என்னால பாத்துக்கிட்டு இருக்க முடியாது. அர்ச்சனாவுக்காகவும் அவ வயித்துல வளர்ற குழந்தைக்காகவும் இதை செஞ்சுதான் ஆகணும். நீங்க சொல்றது கரெக்ட் தான்க்கா. நம்ம பெரியவர்கிட்ட இந்த விஷயத்தை பத்தி பேசிதான் ஆ. ஆகணும். பெரியம்மா, வணக்கம்மா. என்ன இவ்ளோ சீக்கிரம் வந்துட்ட? சீக்கிரம் வந்தாலும் குறை சொல்றீங்க, லேட்டா வந்தாலும் குறை சொல்றீங்க. அப்ப நான் போகட்டுமா? அட, என்ன திரும்ப திரும்ப ஏதோ மிரட்டிட்டு இருக்கீங்க? 10 மணிக்கு நீங்க வரதுன்னு முடிவு பண்ணிருக்கோம். அப்படின்னா 10 மணிக்கு வரணும். அதானே, வீட்ல வேலையே முடியல. டிஃபன் பண்ணல, சமையல் பண்ணல. அதுக்கு நான் என்னமா பண்ணட்டும்? எனக்கு என்ன நீங்க 5000 ரூபாய் சம்பளம் தரீங்க? நாள் பூரா உங்களுக்கே வேலை செய்யறதுக்கு. நானும் 4 வீட்டுக்கு போகணும். எனக்கும் பிள்ளைங்க இருக்காங்க. நானும் வீட்டுக்கு போய் அவங்களுக்கெல்லாம் சமைக்க வேண்டாமா? என்ன நீங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? இது பாருங்க, 10 மணிக்கு உங்களால வர முடியாதுன்னா நீங்க முன்னாடியே சொல்லிருக்கணும்ல. அதுக்கு தகுந்தபடி பேசிருப்போம்ல. ஆனா இப்படி வந்து நீங்க எல்லாம் என் தப்புதாம்மா. நான் போறேன். ஏய் இல்ல, எங்க போற நீ? போயிட்டு 10 மணிக்கா வரேன். என்ன உங்க ஐயோ இஷ்டத்துக்கு? அர்ச்சனா, பரவாயில்ல விட்டுருமா. கோச்சுக்கிட்டு போயிட்டானா அடுத்த வேலைக்காரியை நம்ம எங்க போய் தேடுறது? பெரியம்மா, ஆமா, இந்தாங்கம்மா பெரிய ஐயாவோட கோட்டு. மாணிக்கம், என்ன விஷயம்? ஆ, அது ஒண்ணு இல்லைங்க. என் கோட்டை கொடு. இந்தாங்க. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். கார்த்திக், பேசிட்டியா? பேசிட்டேன்பா. மீட்டிங்க்கு நான் பேசிட்டேன். சரி. சமுதாய கமிட்டி ஆபீஸ்ல இருந்து தான் போன். பாத்தீங்களா, ஃபோன் வந்துடுச்சு. ஹலோ, வணக்கம் சார். வணக்கம் ராஜசேகர் சார். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? கடவுள் கருணையால நல்லா இருக்கும். முதல்ல நான் எதுக்காக ஃபோன் பண்ணேன்னு சொல்லிடுறேன். இந்த முறை நம்ம பிரசிடென்ட் தேர்தலுக்கு கொஞ்சம் நேரம் எடுத்துக்கிட்டோம். அதனால தான் உங்களுக்கு ஃபோன் பண்ண முடியல. இல்ல பரவாயில்ல சார். நாங்களும் அதான் யோசிச்சுக்கிட்டு இருந்தோம். எப்ப சார் தேர்தல்? இதோ வர ஞாயிற்றுக்கிழமை வச்சுக்கலான்னு. அதான் நானே உங்களுக்கு விஷயத்த சொல்லலான்னு ஃபோன் பண்ணேன். அதனால என்ன சார், விஷயத்த சொன்னதுக்கு ரொம்ப நன்றி. பொதுவா இந்த தேர்தல் நேரம் எங்க அண்ணா வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான நேரமா இருக்கும். ரொம்ப நம்பிக்கையோட மொத்த கமிட்டியும் வருஷா வருஷம் அவரை ஜெயிக்க வைக்கிறீங்க. அந்த விஷயத்தை அவர் ரொம்ப கௌரவமா நினைச்சுக்கிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாம அவர் இந்த வருஷம் நிறைய ஐடியாக்கள் வச்சிருக்காரு, நிறைய செய்யணுங்கிறாரு. அத பத்தி எல்லாம் தேர்தல் அன்னைக்கு உங்ககிட்ட அவரே நேர்ல பேசுவாரு. ராஜசேகர் சார், இந்த விஷயத்தை பத்தி நான் முன்னாடியே சொல்லியிருக்கணும். இந்த தடவை கமிட்டி விஸ்வநாதன் சாரை பிரசிடென்ட் தேர்தலில் நிக்க வைக்கலான்னு முடிவு பண்ணிருக்கு. நாங்க எல்லாரும் ஒரு மனதா இந்த முடிவு எடுத்திருக்கோம். அப்படியா? தகவல் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. சரி, வச்சிடறேன். என்னாச்சுப்பா? இந்த வருஷம் பிரசிடென்ட் போஸ்டுக்கு விஸ்வநாதன் தேர்ந்தெடுக்கப்பட போறாரு. என்னங்க? நான் இத பத்தி அண்ணா கிட்ட சொல்லிட்டு வந்துடுறேன். வாப்பா. அது நானும் சாந்தியும் கோயிலுக்கு போயிருந்தோம். அங்க அண்ணா, சமுதாய கமிட்டியில இருந்து போன் வந்தது. ஆ, அப்படியா? என்ன சொன்னாங்க? அது வந்து அண்ணா, கமிட்டியில அவங்க முடிவு எடுத்துட்டாங்களாம். என்ன? என்கிட்ட சொல்லவே இல்லையே. உங்களை தானே தேர்ந்தெடுப்பாங்க. நீங்க கமிட்டிக்காக எவ்வளவு வேலை செஞ்சிருக்கீங்க. வேற யாரும் இப்படி செஞ்சதில்ல.
அவங்க எல்லாருமே உங்க மேல ரொம்ப மரியாதை வச்சிருக்காங்க. கிடையாது அண்ணி. இந்த தடவை அண்ணனை தேர்ந்தெடுக்கல. இந்த வருஷம் பிரசிடென்ட்டா விஸ்வநாதன் தேர்ந்தெடுக்கப்படுவார். கமிட்டியோட முடிவு இதுதான். ராஜசேகரா, இது நல்ல விஷயம்தான். நீ முதல்ல என்ன தேர்ந்தெடுக்கலன்னு சொன்ன உடனே உண்மையை சொல்லணும்னா எனக்கு இடி விழுந்த மாதிரி இருந்தது. ஆனா இதுல சந்தோஷமான விஷயம் என்னன்னா, நம்ம சம்பந்தி விஸ்வநாத் தான் அந்த பொறுப்பை எடுத்துக்கிறார். கமிட்டி உண்மையிலேயே நல்ல முடிவை தான் எடுத்திருக்காங்க. அண்ணன் விட்ட பொறுப்பை தம்பி கையில எடுத்துக்கிறாரு. ஆபீஸுக்கு போகும்போது விஸ்வநாதனை பார்த்துட்டு போகலாம். சரி. உங்க அப்பாவை நினைச்சு நீ பெருமைப்படணுமா? போலாமா ராஜசேகரா? போலாண்ணா. சம்மந்திக்கு பதவி கிடைச்சதுல மனசுக்கு ஓரளவு ஆறுதலா தான் இருக்கு. ஆனா இவரு கமிட்டிக்காக எவ்வளவோ வேலைகள் பார்த்திருக்காரு. ஒரு நிமிஷத்துல எல்லாம் மாறிடுச்சு பாத்தியா? அந்த ஐயரும் இதைத்தானே சொன்னாரு. நமக்கு இப்ப நேரமெல்லாம் நல்லா இல்லைன்னு சொன்னாரே. ஆமாங்கக்கா, இப்ப என் மனசு ரொம்ப சஞ்சலமா தான் இருக்கு. ஏதாவது பண்ணிதான் ஆகணும். ஆ, நீங்க ஒண்ணு பண்ணுங்கக்கா, அந்த ஐயர்கிட்ட இப்பவே பேசிடுங்க. ஆ. ஹலோ. ஹலோ ஐயரே, நான் காவேரி தனசேகர் பேசுறேன். புரிஞ்சுக்கிட்டேன். சொல்லுங்கம்மா. எங்க பிரச்சனைகளை ஒரு முடிவுக்கு கொண்டு வரலான்னு இருக்கோம். நல்லது. என்னோட வார்த்தைகளுக்கு மதிப்பு கொடுத்து அதை மனசார ஏத்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி. ஆனா நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க, எல்லாத்தையும் என்னண்ட விட்டுருக்கோம். சரி. நான் பெரிய ஹோமம் பண்ணி தரேன். அந்த ஹோமத்துக்கு நாங்க என்ன ஏற்பாடு செய்யணும் அதை நீங்க முதல்லயே எங்ககிட்ட சொல்லிடுங்க. ஹோமத்துக்கு தேவையான எல்லாத்தையும் நானே கொண்டு வந்துருவேன். சரிங்க. அப்புறம் இந்த பூஜைக்காக நீங்க எனக்கு ஒரு 10,000 ரூபாய் அனுப்பிடுங்க. ஹோமம் பண்றதுக்கு 10,000 ரூபாவா? கண்டிப்பா ஆகுமா? பெரிய ஹோமமாச்சே. ஐயர்கள்லாம் வருவா, பூஜை முடிய ஒரு நாள் ஆயிடும். பேசுங்க. இங்க பாருங்க, உங்களுக்கு தான் எங்க நிலைமை தெரியும் இல்ல. இந்த நேரத்துல எங்களால அவ்வளவு பணம் கொடுக்க முடியாது. இத பாருங்க, உங்க நிதி நிலைமை நன்னா தெரிஞ்சதுனாலதான் அதை சரி செய்யறதுக்காக ஒரு ஹோமம் பண்ணணுங்கிற. 11 ஐயர் வருவா, அவளுக்கு நீங்க தட்சணை எல்லாம் தர வேண்டாம். ஆனா பூஜைய சம்பிரதாயப்படி பண்ணணுமே, அதுக்கு கொஞ்சமாவது செலவு பண்ணி தானே ஆகணும். நீங்க சொல்றது கரெக்ட் தான். நீங்க யோசிச்சு சொல்லுங்க. அப்புறம் ஒரு விஷயத்தை உங்களுக்கு முக்கியமா சொல்றேன். நீங்க கொடுக்கிற ஒவ்வொரு ரூபாயும் பூஜைக்காக மட்டும்தான் செலவு பண்ணுவோம். இல்ல ஐயரே, நாங்க தப்பா நினைச்சு சொல்லல. அது வந்து சரி, நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. நாங்க பணத்துக்கு ஏற்பாடு பண்ணிடுறோம். ஆமா. நீங்க உங்க பக்கம் ஏற்பாடுகளை பாருங்க. எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். வச்சுட்டுமா? சரிங்க ஐயரே. அக்கா, எப்படிக்கா முடியும்? 10,000 ரூபாய் நம்ம எப்படி ஏற்பாடு பண்றது? அதுதான் எனக்கும் தெரியல. நம்ம கிட்டதான் அந்த தங்க காசு இருக்குல்ல, அத வச்சு நாம. இல்லக்கா, வேண்டாம்க்கா. வீட்ல எல்லாரும் கேட்டா நம்ம என்ன பதில் சொல்றது? இங்க பாருங்கக்கா, அந்த ஐயர் சொல்றதை யாருமே ஒத்துக்க மாட்டாங்க. அதுவும் பெரியவர் நிச்சயமா கோவம் தான் படுவாரு. ஆனா இதையெல்லாம் நம்ம குடும்பத்துக்காகத்தானே செய்யறோம் சாந்தி. இனி ஒரு துக்கமும், இனி எந்த கஷ்டத்தோட நிழல் கூட என் பசங்க மேல படுறத நான் ஒத்துக்க மாட்டேன். அதனால அவர் கோபத்துக்கும் ஆளாக நான் தயாரா தான் இருக்கேன். அக்கா. ஆமா சாந்தி.
சீக்கிரமா எல்லாத்தையும் முடிச்சிட்டு வந்துடலாம்க்கா. அம்மா ஆ. ரெண்டு பேரும் எங்க கிளம்பிட்டீங்க? என்னாச்சு? பிரச்சனை ஒண்ணும் இல்லையே. ஆ, நந்தினி கிட்ட நான் போன்ல பேசினேன். அவங்க மாமியாருக்கு உடம்பு சரியில்லையா, அதான் அவங்கள பார்த்துட்டு வரலான்னு கிளம்புனோம். என்னாச்சு அவங்களுக்கு? ஐயோ சரி, நானும் உங்க கூட வரேன். ஆ, வாங்க. இல்ல வேண்டாம் அர்ச்சனா, நீ எதுக்காகமா கிளம்பி வர? அவங்களுக்கு லேசா ஜலதோஷம் பிடிச்சிருக்கு, அவ்வளவுதான். நீ எதுக்குமா வெளியில கிளம்பி வர? அப்புறம் உனக்கும் உடம்பு சரியில்லாம போயிடுச்சுன்னா? அதுவும் கரெக்ட் தான். சரி, நீங்க போயிட்டு வாங்க. ஆ, நாங்க சீக்கிரமா திரும்பி வந்துருவோமா? வாங்கக்கா போலாம். என்னக்கா நீங்க அர்ச்சனா கிட்ட எதுக்கு நந்தினி மாமியாருக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னீங்க? அப்புறம் நம்ம மாட்டிக்கிட்டோம்னா திரும்பி வரும்போது இத பத்தி கேள்வி கேட்டா என்ன பதில் சொல்றது? ஆமா சாந்தி, பயத்துல தெரியாத்தனமா உளறிட்டேன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அம்மா, ஆஃபீஸ் போகிறதுக்கு முன்னாடி நான் சமுதாய கமிட்டி ஆஃபீஸ்க்கு போகலான் இருக்கேன். அவங்க கிட்ட போய் இந்த பதவியை என்னால் ஏற்றுக்க முடியாதுன்னு சொல்லிட போகிறேன். நீ சொல்றது ரொம்ப சரிதான்ப்பா விஸ்வநாதா. என்னங்க, இந்த விஷயத்தை பத்தி அர்ச்சனா மாமியார் வீட்ல யாருக்கும் தெரியக்கூடாது. வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். மன்னிக்கணும் விஸ்வநாதன் சார், சொல்லாம கொள்ளாம வீட்டுக்கு வந்துட்டோம். ஆனா இது சந்தோஷமான விஷயமாச்சே, அதான் உங்களுக்கு வாழ்த்து சொல்லாம எங்களால இருக்க முடியல. உங்களுக்கு எங்களோட வாழ்த்துக்கள். சமுதாய கமிட்டியில எல்லாரும் சேர்ந்து உங்களை பிரசிடென்ட் ஆக்கிறதா முடிவு பண்ணிருக்காங்க. அதுக்கு எங்களோட வாழ்த்துக்கள். இது பாருங்க, தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிருங்க. இப்போ நான் உங்களை பார்த்து பேச தான் கமிட்டி ஆஃபீஸ்க்கு வரலான்னு இருந்தேன். நீங்கள் என்ன பிரசிடென்ட் ஆகிறதுக்கு தகுதியானவன் நினச்சிருக்கீங்க. அதுக்காக உங்களுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். ஆனால் எனக்கு பிரசிடென்ட் ஆக விருப்பம் இல்லை. அட, என்ன சொல்றீங்க நீங்க? நீங்க பிரசிடென்டா வர்றதுல எங்களுக்கு எல்லாருக்கும் சந்தோஷம் தாங்க. இதை பாருங்க, நீங்கள் எனக்கு கொடுக்குற மரியாதைக்கும் கௌரவத்துக்கும் நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். ஆனால் இதுக்கு நான் தகுதியானவன்னு எனக்கு தோணலை. தயவு செஞ்சு என்னோட இந்த முடிவை கடைசி முடிவா எடுத்துக்கிறது நல்லது. இல்ல விஸ்வநாதன், அது எப்படி கடைசி முடிவாகும்? நீங்க தான் இந்த கமிட்டியுடைய பிரசிடென்ட் ஆகணும். ஒரு நிமிஷம். ஹலோ கார்த்திக், பெரியப்பா எங்க அப்பா கிட்ட பேசினாரா? அர்ச்சனா, நாங்க உங்க அப்பாவுக்கு வாழ்த்து சொல்ல தான் வந்திருக்கோம். ஆனா இங்க கமிட்டி மெம்பர்ஸ் எல்லாம் இருக்காங்க. உங்க அப்பா இந்த போஸ்டிங் வேண்டான்னு மறுத்துட்டாரு. ஐ மீன், அவர் அப்படி சொல்லும் போது நாங்கெல்லாம் உள்ள வந்தோம். ஆனா ஃபைனலா என்னன்னு தெரியல. நான் உனக்கு அப்புறமா கால் பண்றேன். கார்த்திக், ஒரு நிமிஷம் நான் சொல்றத கேளுங்க. ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணுங்களேன். போனை நீங்க ஆன்லயே வைக்க முடியுமா? அங்க நடக்கிறத நான் கேட்டுக்கிறேன். அது கார்த்திக், என்னால இங்க நிம்மதியாவே இருக்க முடியல. போனை நீங்க ப்ளீஸ் ஆன்லயே வைங்களேன். அங்க யார் என்ன பேசுறாங்க நான் கேட்டே ஆகணும். சரி. எங்களை மன்னிச்சிருங்க தனசேகர் சார். இதுல மன்னிக்கிறதுக்கு என்ன இருக்கு? நீங்க சரியான ஆள்கிட்ட தான் கமிட்டியோட பொறுப்பெல்லாம் ஒப்படைக்கிறீங்க. விஸ்வநாதன், உங்க மேல நான் ரொம்ப நம்பிக்கை வச்சிருக்கேன். எனக்கு உங்க மேல முழு நம்பிக்கை இருக்கு விஸ்வநாதன். ஆனா சம்பந்தி, உங்க பதவியில உட்கார்ற தகுதி எனக்கு இல்லை. விஸ்வநாதன், நீங்க எனக்கு தம்பி மாதிரி. சரி சம்பந்தி, இது தம்பியோட பிடிவாதம் நினைச்சுக்கங்க. என்னை மன்னிச்சிருங்க. எனக்கு இந்த உரிமை கூட கிடையாதா? பிரசிடென்ட் போஸ்டுக்கு என்ன மட்டும் இல்லை, உங்களை தவிர வேற யாரையும் என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல. நீங்க இந்த கமிட்டிக்காக எப்படியெல்லாம் உழைச்சிருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். இதெல்லாம் யாரும் இல்லைன்னு மறுக்க முடியாத. இத பாருங்க, நாம சம்பந்திங்கிறது வேற. ஆனா இது சமுதாய கமிட்டியோட முடிவு. இதுல எனக்கு எந்த ஆட்சேபனையும் கிடையாது. ஒருவேளை நீங்க இந்த பதவியை ஏத்துக்கலன்னா அதுக்கப்புறம் என்னாலையும் எந்த பங்கையும் இந்த கமிட்டியில ஏத்துக்க முடியாம போயிடும்.
சம்மந்தி நீங்க என்ன சொல்றீங்க? என்னால ஒரு நேர்மையான உண்மையான ஒரு மனுஷன் கமிட்டியோட பொறுப்பை ஏத்துக்க மறுக்கிறாருன்னா அப்படி ஒரு கமிட்டியில நானும் இருக்கவே மாட்டேன். பாருங்க, உங்க பேத்தி கூட தாத்தாவை பார்த்து கமிட்டியை ஏத்துக்கங்கன்னு சொல்றா. இந்த முடிவை நான் சொல்லல, ஆண்டவனே நிர்ணயிச்சிருக்காங்க. என்ன குழந்தையும் தெய்வமும் ஒண்ணுன்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க. சரிங்க, இதுக்கு மேல நான் எதுவும் சொல்லல. எனக்கு மரியாதை கொடுத்து இந்த பொறுப்பை ஏத்துக்கிட்டதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி விஸ்வநாதன்.